ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே விலாக் தான். இன்றைக்கி என்னமோ எனக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு தேவா இன்றைக்கி வந்து ஸ்கூல் போயிருக்கான். ஃபஸ்ட் டைமாக ஸ்கூல் போயிருக்கான். அதனால் வந்துட்டு சீக்கிரமாக எப்போதுமே வந்துட்டு 5 மணிக்கு எழுந்திருப்பேன். இன்றைக்கி வந்து 4:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு அதுவும் வந்து நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சு வச்சுட்டேன். நைட்டே மொழுகி பாத்திரம்லாம் விளக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ காலை எழுந்துச்சி சமைச்சிட்டு தேவாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சமைச்சேன். சரிங்களா, என்னென்ன சமைச்சிருக்கேன், என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேவாக்காண்டி என்ன செஞ்சேன், எங்களுக்காண்டி என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அது இன்னைக்கு ஃபுல் டே ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு என்னமோ எனக்கு தோணுது. ஃபுல் டே வந்துட்டு ஒரு டே விலாகாக போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய சமையலை பார்க்க போகிறீங்க. நான் வந்து சாதம் வந்து வடிச்சிட்டு கவுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுப்பு வந்து இன்னும் துடைக்கலைன்னா இனிமேல் தான் துடைக்கணும். அது வந்துட்டு நீங்கள் நல்லா சுத்தம் பண்ண செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் நல்லா வந்துட்டு அந்த நார் போட்டு தைக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கீழே வச்சுட்டேன். இல்லைன்னா வந்து எப்போதுமே எடுத்து மேலே தான் வைப்பேன். சரிங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து காலியாக போகுது. நான் ஒரு 5 நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, 5 நாளைக்கு தான் வரும். ஏன்னா வந்து இதில் வந்து எனக்கு என் மாமியாருக்கும் பங்கு இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஸோ ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு வந்து 50 கிலோ. 50 கிலோ வந்து இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு 250 ரூபாயா. சரிங்களா, ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு 250 ரூபா. யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லு. சாதத்தை பார்த்தீங்களா. அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி நான் டேஸ்ட் பண்ணேன், அதெல்லாம் திறந்துருக்கு, பார்த்துக்காதீங்க. ஸோ பாருங்கள், ஸோ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு. சரிங்களா, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏதோ பார்க்க அப்படி தான் தெரியுது, பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், காரசாரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சணல் பயிர் இருக்குது பார்த்திங்களா, அதோட கீரை சுண்டிருக்கேன். ஸோ எனக்கு சுண்ட தெரியல. என் மாமியெல்லாம் சொன்னாங்கன்னா அப்படி வந்து உதிரியாக இருக்கும். எனக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கு. 2 கட்டு கீரை இவ்வளோ தான் இருக்குது. என் மாமியார் செஞ்சால் இன்னொரு அரை குண்டாக இருக்கும். அவங்கெல்லாம் செஞ்சா, நான் செஞ்சால் துணுண்டாக போயிடுச்சு. ஸோ அதிகமாக வேக வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கீரை குழம்பு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது மாதிரி அதுக்கப்புறம் வந்து தேவாவுக்காண்டி செஞ்ச சப்பாத்தி செஞ்சேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்கள், தேவாவுக்கு வந்து எண்ணெய் போட்டு செஞ்சேன். ஏன்னா வந்து அவனை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டானா, எண்ணெய் போட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன்னா வந்து 2-3 இது சேர்த்து சாப்பிடுவான். இல்லைனா வந்து ஒன்றையும் அதிகமாக சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு வந்து பூரி மாதிரி சப்பாத்தி தான் எண்ணெய் விட்டு நல்லா செஞ்சு சுட்டேன். இது வந்து லாஸ்ட்டாக செஞ்சதுனால அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து மிஞ்சினதெல்லாம் வந்து எங்களுக்கு. இது வந்து சப்பாத்தி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னமோ நான் ஒரு வெள்ளரிக்காய் பைத்தியம். எனக்கு வந்து சாலட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து கிலோ 20 ரூபா வெள்ளரிக்காய். அதனால் வந்துட்டு எப்போதுமே வந்து வெள்ளரிக்காய் வாங்கி வச்சுக்குவோம். சரிங்களா, பார்த்தீங்களா, மூடி வைக்க வந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான் சமையல். சரிங்களா, வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு என் மாமியார் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதை கட் பண்ணால் அவங்களும் எடுத்துவாங்க. இதில் வந்து வெங்காயம் கலந்துட்டேன்னா வந்து அவங்களால எடுக்க முடியாது. அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதில் நான் எதுவுமே சேர்க்கலை. சரிங்களா, இப்போ அவங்களும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம்ல, அதுக்காக தான். பார்த்துருப்பீங்க சமையல். இப்போ வந்து சாப்பிடப்போம் வாங்க. சொல்ல மாந்துட்டேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா சமையல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு வாங்க சாப்பிட போகலாம். நீங்கள் வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடுமா? ஆயிடுச்சு பாருங்கள், சாதம், கீரை, சப்பாத்தி. இது வந்துட்டு தேவாவுக்காண்டி செஞ்சால. ஸோ சீனி வச்சு மிச்சம் அது பாப்பா சாப்பிட்டது, அதில் எனக்கு. அதுக்கப்புறம் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் சாலட். சரிங்களா, அப்புறம் வந்துட்டு மாமாவுக்கும் அதே தான். மாமாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சப்பாத்தியாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா, சாப்பிட்லாமா? வாங்க. ஆமாம், பூனை விட்டே பாருங்க. பவுடர் நீ பிள்ளாதுன்னு முக்கா மாய் देख 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 मग देख आई
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாரி, இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு கல்யாணம் இருக்குது இன்றைக்கி. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 கல்யாணம். ஏன்னா வந்து ஊருக்குள்ளே வந்து பொண்ணு கொடுத்துக்குறாங்க. அதனால் வந்துட்டு 2 வீட்டில் கல்யாணம். இன்றைக்கி வந்து பொண்ணு வீட்டில் வந்துட்டு நேற்றுலேருந்து தொடர்ந்து வந்து காலையிலே சாயந்தரம் நேற்றுலேருந்து வந்துட்டு எங்களை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிடுவாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களில் மாற்றி ஆள் அனுப்பிகிட்டே இருக்காங்க. பீகாரில் வந்து இந்த ஒரு முறை இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம், பத்திரிகை வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க, கல்யாணத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இங்கே அப்படி கிடையாது. கல்யாணம் ஒருத்துக்கு 3-4 நாளைக்கு முன்னாடியிலேருந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தாலும் வாங்க சாப்பிட்டு போங்க, வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சாலும் கூட பழையதெல்லாம் இருக்குது, வாங்க சாப்பிட. நிஜமாக சத்தியமாக அப்படி தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ பழையதெல்லாம் வந்து இருக்குது, எப்படி யார் சாப்பிடுறதெல்லாம் வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியும் வந்துட்டு இந்த பொரி சாப்பிட்றது, கொண்டக்கடலை சாப்பிட்றது, சாதம், இன்னைக்கு வந்து மட்டனா ஃபிஷ்ஷான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு அன்பா. சரிங்களா? இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரில். ஏன்னா வந்துட்டு கல்யாணம்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டில் கல்யாணம்னா, பக்கத்து வீட்டில் இல்லை, இந்த ஊரில் ஒரு கல்யாணம்னா வச்சுங்களேன், ஒரு 3-4 நாளைக்கு வந்துட்டு காலைல வந்து சமைக்க தேவையில்லை. அந்த பொரி கொண்டக்கடலாம் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு சமைக்க தேவையில்லை. ஸோ அவங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து பொரி கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. சாப்பிட்டா மறுபடியும் பசிக்கும். அதனால தான் நான் சாதம் சாப்பிட்டேன். ஸோ இப்போல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். இதில் என்ன தெரியுமா, அந்த வீட்டில் வந்து பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பத்திரிகை வந்துச்சு. ஆனால் பொண்ணு வீட்டிலேருந்து லட்டு 2 லட்டு கொடுத்து வந்து கூப்பிட்டாங்க. நம்ம ஊரில் வந்து வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஊரில் வந்துட்டு லட்டு வச்சு கூப்பிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லட்டு வச்சு கூப்பிட்டாங்க. அப்பா சாரி கட்டிட்டு போகலான்னு கேட்டேன். சாரியெல்லாம் வேணாம், நைட்டில் போவோம், பக்கத்தில் தானே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நைட்டே போட்டுட்டு இருக்கேன். 2 லட்டு கூப்பிட்டு வர வைத்தாங்க. லட்டு, தயிர் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கேஸ்ட்டை பொறுத்து வந்து இது கொடுக்குறது. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து பத்திரிக்கை கொடுத்து தான் அது கூப்பிடுவோம். ஸோ அவங்க முறைப்படி வந்துட்டு லட்டு கொடுத்து கூப்பிட்றாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுவாங்க, அது மாதிரி அவங்க ஊரில் லட்டு வச்சு. சரிங்களா? ஸோ போகுள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். யாராக போகிறோன்னா என் மாமியார், நான், அப்புறம் வந்துட்டு என் ஓப்படியா. பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து ஹெல்தி ஃபங்க்ஷன். நானும் என் ஓப்படியா 2 பேரும் போகிறோம். எல்லாருமே சாப்பிட்டு வந்துட்டாங்க. மிஞ்சின தெரியலாம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன ஒரு ஆசை போய் பார்க்கணுன்னு, அவ்வளோதான். சாப்பாட்டு காண்டிக்கல ஆசை. செமையாக இருக்கிறேன். வேகணும் ஓமாச்சு நல்லா இல்லை. ஸோ லைட்டிங்ஸ் மேலெல்லாம் கேட்கச்சு. ஹெல்தி ஃபங்க்ஷன் நடந்துருக்கு, மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. போங்க, இவங்க தான் பொண்ணோட அம்மா. ஹெல்தி என்ன அம்மா, கொஞ்சம் ஹெல்தி ஹல்தி. நீ போசணும். இதெல்லாம் பொண்ணு கொடுக்குற சீரை பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள், இது வந்து பாக்ஸ், இது வந்து கிச்சனில் வைக்கிற ஒரு இது, இது வந்து ஃப்ரிட்ஜு. ஸோ பொண்ணை பார்த்துட்டீங்க, பொண்ணு கொடுத்த சீரெல்லாம் பார்த்துட்டீங்க. இன்னும் நிறையா இருக்குது. நான் எங்கே வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல, நல்லா எடுக்க முடியல. அப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன் பார்த்துட்டீங்க. அன்றைக்கான ஒரு எப்படி சிம்பிள் வீடியோ இது தான். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சரிங்களா? எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க கடைசியாக. நாங்கள் அதெல்லாம் வந்துட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது.
முன்னாடியே வந்திருந்தோன்னா நல்லா கவனிச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் வந்துட்டு பிஸி. அடுத்தது வந்து மறுபடியும் ஒரு பொண்ணுக்கு எத்தனை தடவைலாம் மஞ்சளை பூசுவாங்கன்னு தெரியல, மறுபடியும் ஹெல்தி பூச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காயும் மிக்ஸ் பண்ணியிருக்கும் சரிங்களா, குண்டு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பொரி, முடி அப்படின்னு சொல்லுவாங்க, முண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கும், அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணி வாங்க சாப்பிடலாம். வெளில பாட்டு விடுது, காலெல்லாம் ஆடுது. घूमने नहीं साफा घूमने खत्म हो जाए ना। போயிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் போனது வந்து ரொம்ப லேட், மணி 11:45, 12 மணிக்கு போயிட்டோம். ஸோ அதனால் வந்து எங்களால் பார்க்க அந்த கும்லின்னு சொல்கிற அந்த கொண்டைக்கால்லாம் கிடைக்கல. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஈவினிங் டைம் கொடுக்குற அந்த குண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க, எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி. ஸோ சாப்பிட்டேன், வீடியோக்காகவே சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருவோம் சரிங்களா. இனிமேலாம் வந்து மொத்தம் 4-5 தடவை மஞ்சள் பூசுவாங்க, மறுபடியும் மஞ்சள் பூசுவாங்களாம். அப்போ வசூல் இருக்காங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு என்ன வீடியோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. மஞ்சள் பூசுகிற வீடியோ இல்லை, ஏன்னா மஞ்சள் பூச வேண்டிய ஆளெல்லாம் வந்து இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை நம்பிட்டு இருந்தேன்னா வச்சுக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவும் லேட் ஆகிடும், அப்புறம் நம்ம அப்லோட் பண்ண லேட் ஆகிடும். ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். ஸோ இனிமேல் நடக்கிறதா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் சரிங்களா. பாய். வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்